எம்பையர் காஸ்ட்ல ஃபினான்ஷியல் இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல் இந்த மார்ச் 31 வரைக்கும் நடக்க போகுது. இந்த வண்டி ரொம்ப டிமாண்டா இருக்கு, அதனால இது ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஜெட் ஆட்டோமேட்டிக் யாருமே விடுறதும் இல்லை. இந்த வண்டி ஆக்சுவலா மார்க்கெட்ல 35 lakhsக்கு கோட் பண்ணுவாங்க, வித்துட்டு இருக்காங்க. நம்ம கோட் பண்றதே பாத்தீங்கன்னா 29 lakhs சம்திங் தான். அதுவும் பிரைஸ் லைட்லி நெகோஷியபிள் தான். 2020 சிங்கிள் ஓனர் BMW 5 Series 520D லக்ஸரி லைனு. ஆமா, உங்க ஃபேவரட், உங்க கலர் வேற ப்ளூ. ஆமா, இது வந்து 3 Series 2017. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 Seriesமே இருக்குது. ஒரு SUV கார் X1 ரொம்ப டிமாண்ட் ஆக்சுவலி. இந்த டீடைலில் ஃபினான்ஸ் பண்ணுறோம்ல, அது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபினான்ஸ் பண்ணும்போது லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யூஸ்டு காருக்கு யாருமே கொடுக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட் பிரான்ச் ரேட்டில் இந்த ஒரு மாதம் நம்ம கொடுக்க போகிறோம். 22,95,000க்கு கியா கார்னிவல் 2021 நம்மளோட எம்பையர் காஸ்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த கார் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டிமாண்டு. நிறைய வந்த கார் இது வரைக்கும் போகாமல் இருந்ததே கிடையாது. நிறைய கோடியாக கொடுத்துட்டோம், கேட்டுட்டே இருக்கிறாங்க அகைன் அண்ட் அகைன். பட் வண்டி நல்ல கோடியாக்க சோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸ் இருக்குது. எல்லாமே ஹேண்ட் பிக்டா வந்து வச்சுதான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட எம்பையர் காஸ்ட்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எம்பையர் காஸ்ட்ல ஃபினான்ஷியல் இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல் இந்த மார்ச் 31 வரைக்கும் நடக்க போது. ரொம்ப ஸ்பெஷலாங்க, நிறைய விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஃபர்ஸ்ட் திங்லேருந்து ஃபிஃப்த் ஒரு 5-6 விஷயம் இருக்குங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹாய் மோசஸ், சாம் MJ வாங்க, வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இன்னைக்கு அதான் நம்ம அந்த கிளியரன்ஸ் சேல். எப்பயுமே நம்ம யூஸ்வலாக வந்து இயர் எண்டுக்கு ஒன்று பண்ணுவோம், ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு பண்ணுவோம். இயர் எண்ட் ஸ்பெஷலாக இருக்குமா, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஸ்பெஷலாக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஃபினான்ஷியல் இயர் எண்ட் தான். ஓகே, நான் அந்த இயர் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வர நிறைய செலவு வந்து. பட் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பட் கார் வாங்குறவங்க அந்த டைமில் கூட ஓரளவுக்கு பேனிக்காக நெக்ஸ்ட் இயர் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே, டிப்ரிஷியேட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு இது பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் காசு வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, சில இம்பார்ட்டண்டான விஷயமும் இருக்குது. ஓகே, ஆஃபர்ஸ் ஏதாவது நிறைய இருக்குது. ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய புது புது விஷயங்கள். ஒரு யூஸ்டு கார் வாங்குறவங்க பயப்படுற விஷயங்கள்லாம் நம்ம இந்த வாட்டி சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். அதெல்லாம் இருக்குது இப்போ இந்த வீடியோவில். நிறைய 7 சீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு மோசஸ். 7 சீட்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஹேட்ச்பேக் இருக்குது, ஒரு SUV நீங்கள் பார்க்கலாம், செடான் காரில் நிறைய கார் பார்க்கலாம், கோடியாக் மாதிரி ஒரு கார் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரேரான காரு. அப்புறம் ஹோண்டால அமேஸ் ஆட்டோமேட்டிக் இருக்கு, டீசல். வாசலே பார்த்தேன் ஒன்று, லைக் ஒரு GL 2023 புது வண்டி, அது நீங்க பார்க்கலாம். 5 Series ஒன்று நம்ம பின்னாடியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காசை இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல நீங்க எம்பையர் காஸ்ட்ல வாங்குனீங்கன்னா நீங்க என்ன விதத்தில் பெனிஃபிட் ஆவீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், எம்பையர் காஸ்ட்ல இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு நம்ம கொஞ்சம் காசெல்லாம் ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல பார்த்த கார் எதுவுமே இருக்காது, கிளியர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம அதே மாதிரி ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரியே போயிடலாம். ஸோ பெஸ்ட் பிரைஸ்ல இன்னைக்கு நம்ம எம்பையர் காஸ்ட்ல நீங்க கார் வாங்குவீங்க. நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா கம்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நாங்க ஆக்சுவலி இப்போ கோட் பண்ற பிரைஸ் இருந்து கூட நாங்க பெஸ்ட்டா கொடுப்போம், சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் எல்லாம் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். மேக்ஸிமம் என்ன தி பெஸ்ட் பிரைஸ் கிடைக்குமோ கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா பையர் செல்லர் 2 பேர் நமக்கு முக்கியம். இவங்க நமக்கு பிசினஸ் கொடுக்குறாங்க, இவங்களும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு கார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வித் 2% கமிஷன்ல நம்ம ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ற ஒரு லைக் எங்களோட நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரி நாங்கள் கொடுக்குற மாதிரி. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க நம்ம எம்பையர் காஸ்ட்ல கார் வாங்குறவங்களுக்கு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம். சூப்பர். லாஸ்ட் டைம் கொடுத்த காரோட இந்த டைம் எல்லா காருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். லாஸ்ட் டைம் லிமிடெட் காசு, லிமிடெட். ஆமா, இந்த வாட்டி எல்லா பிராண்ட் ஆஃப் காசுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தாங்க, ஒரு 7,500 ரூபாய் வந்து 1 இயருக்கு. லைக் இன்ஜின், கியர் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ஸ்டீரிங், ஏசி எல்லாமே கவரேஜ் ஆயிடும். ஒரு வாட்டி ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் கிடைக்கும். ஓகே, சோ அது கஸ்டமர் பே பண்ணணும். கஸ்டமர் பே பண்ணலாம். லைக் நம்ம முடிஞ்சா நம்ம கஸ்டமர்கிட்ட ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒண்ணுங்க, எது ஒர்க் அவுட் ஆகுதோ பண்ணலாம். 6 மாசம்னா கம்மி தான், 3,500 சம்திங் ஆகும். 7,500 கிலோமீட்டர், 7,500 அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணோம்னா 15,000 கிலோமீட்டர் 1 இயர், ஏதோ ஒன்று. அடுத்து மூணாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, என்ன கொடுக்கலாம்? அது என்ன கொடுக்குறது? ஏதாவது கேஷ்பேக் மாதிரி தரீங்களா? அது மாதிரி கேஷ்பேக் கொடுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்றவங்க மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட கார் வாங்கிட்டு ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம காரோட டெலிவரியில சேர்த்து ஃபுல் டேங்க் ஃபியூலும் பண்ணி தர போறோம். சூப்பர் சூப்பர். அகைன் அந்த ஒரு விஷயம், ஏன்னா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா. நான் நிறைய பேர் பார்த்தேன், கார் வாங்கி 1 வாரத்துக்கு ஃபியூலே இல்லாம போகும்போது நம்மள நினைக்கிறாங்களே, அதுவே எங்களுக்கு ஒரு ஹாப்பியா வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா. அது லாஸ்ட் டைம் GLE ஒருத்தர் வாங்கினாரு, 100 லிட்டர் போல கெப்பாசிட்டி, 100 லிட்டர் போட்டு கொடுத்துருந்தோம். லைக் இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, நம்ம கிட்ட வந்து ஃபினான்ஸ் பண்றோம்ல, அது இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஃபினான்ஸ் பண்ணும்போது லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யூஸ்டு காருக்கு யாருமே கொடுக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட் பிரான்ச் ரேட்ல இந்த ஒரு மாசம் நம்ம கொடுக்க போறோம். நம்மளோட ஸ்பெஷல் டீம் கிட்ட பேசி, அதுவும் நீங்க ப்ரொஃபைல் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா போதும்,
ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம். என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ப்ரொஃபைல் எதனால இவங்க டிஃபால்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்களுக்கு வேற என்ன பண்ணா லோன் வாங்கி தர முடியும்னு பார்ப்போம். இந்த மாதிரி பல விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற காருக்கு சர்வீஸ் ஹிஸ்டரி செக் பண்ணி தான் எடுக்கிறோம். சர்வீஸ் ஹிஸ்டரி கஸ்டமர் கிட்ட காமிப்போம். அதுக்கு கார் வாங்கும்போது எல்லாமே என்ன எத்தனை வருஷமா என்னென்ன ஆமா, ஏன்னா ஹிஸ்டரி வரலாறு முக்கியம் இல்ல தலைவரே. ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த கார் இப்ப கரண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நம்ம கார் வந்து சேல் பண்றோம், எந்த ஒரு ஃப்ளட்டட் கார்ஸ்ல நம்ம எடுக்க போறது இல்ல, வாய்ப்பே இல்ல. அதுக்கு தான் சர்வீஸ் ஹிஸ்டரி அண்ட் கரண்ட் கண்டிஷன். ஃப்ளட்டோ ஆக்சிடென்ட்டோ மேஜர் ஏதோ ஒரு விஷயம் நாங்க உங்ககிட்ட சொல்லாம கொடுத்தோம்னா அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. இப்போ என் ஃப்ரெண்டை நான் கூட்டிட்டு வரேன், உங்கள்ட்ட வந்து விட்டுறேன், மோசஸ் ப்ரோ பார்த்து வாங்குங்கன்னு சொல்றேன். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ப்ரோ வந்து எனக்கு காரை பத்தி எல்லாம் சொல்லுங்க, நீங்க அந்த ஹிஸ்டரி கார்ட்ல எல்லாமே தெரிஞ்சிடும். டெஃபினட்டா அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. எந்த சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. கம்பெனி ஹிஸ்டரி இருக்கும், இல்லைன்னா ரெப்யூட்டடான ஒரு இடத்துல சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்கும். அண்ட் மெயினா 6 மாசம் 1 வருஷம் வாரண்டி தரமே ஃப்ளட் காருக்கு தர மாட்டாங்க. அது ஆக்சுவலா வெளியில இருந்து வேற ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப டீடைல்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கார் வந்து அந்த வாரண்டிக்கே எலிஜிபிள் ஆகும். எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கவே முடியும் அந்த சர்வீஸை. இது வந்து ஈஸியா எல்லா காருக்கும் வாரண்டி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சில மல்டிபிள் செக் லெவல்ஸ் வச்சு தான் நாங்கள் கார், ஏன்னா வந்து நம்மளை நம்பி வாங்குறாங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சீரியஸாக இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ காசு டெலிவரி கொடுத்து ஒரு சில டஃப்பான பிஸ்னஸ் டைமில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற நேரத்தில் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை கைவிடாமல் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர முடியுமோ நானும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நிறைய காஸ்ட் ஆகும். நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணீங்கன்னா நம்மளோட பர்சன் வச்சு 90% வரைக்கும் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் வாங்கி பெஸ்ட் இன்சூரன்ஸ் ரேட் கொடுக்குறோம். அதுவும் கேஷ்லெஸ்ஸாக கூட கிளைமுக்கு கூட தெரிஞ்சிருந்தா நான் போன மாசம் போட்டிருப்பேன் உங்ககிட்டயே. மிஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் கார்லேருந்து ஒரு ஹை எண்ட் ஒரு 1 crore அதுக்கு மேலே இருக்கிற கார் கூட நம்ம இன்சூரன்ஸ் போட்டு தரலாம். 2 இடத்துலையும் கோட் வாங்குங்க, தி பெஸ்ட் ப்ரைஸ் எது இருக்கோ நீங்கள் அங்கேயே போகலாம். அண்ட் இன்னொரு லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். சரி. டீடைலிங்ன்ற ஒரு விஷயம் நம்ம லாஸ்ட் கொஞ்சம் வீடியோல சொல்லியிருந்தோம், நிறைய வண்டிக்கு பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஆமா கரெக்ட். செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங். ஸோ ஒரு 1 year பேக் 10,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகி ஒரு 20,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குங்க. 1 year 3 year 5 year பேக்குன்னு. செராமிக்கு 10,000, கிராஃபைன் 12,000. ஸோ நீங்கள் அந்த சர்வீஸ் என்ன கூட நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம். ரெண்டல் கார், செல்ஃப் டிரைவிங் கார் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ஸ்பெஷலாக 2 கார் இருக்கு, அதுவும் கொடுக்கலாம். ஏதாவது வெளியூர்லேருந்து வரீங்க, ஒரு வாரம் கார் வேணும், 10 நாள் வேணும், 15 நாள் வேணும் கூட என்ன கார்ஸ் இருக்கு நம்ம? இப்போதைக்கு ஒரு 2 கார் தான், ஸ்விஃப்ட், கிராண்ட் விட்டாரா, ரெண்டுமே புது கார், பிராண்ட் நியூ, ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஓடின கார். நிறைய ஆட் ஆகும் மோசஸ், வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். தேங்க்யூ. இல்ல அது நம்மளோட மோட்டிவ் இல்ல, கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கணும்ன்றதுனால தான் கேட்குறாங்க, கொடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ ஒருத்தவங்களும் டைப் பண்ணி அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எம்பையர் காஸ்ட்ல ஒரு லோ பட்ஜெட்லேருந்து ஒரு 50 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காசு இருக்குது. எல்லாமே ஹேண்ட் பிக்டாக வந்து வச்சு தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. நான் வெளியே பார்த்து ஷாக் ஆகிட்டேன், என்ன இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கு வண்டி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஷூர். எப்படி மோசஸ் ஹோண்டா அமேஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? பிரைஸ் பார்க்காதீங்க, என்ன வண்டின்னு பாருங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் ஹோண்டா அமேஸ் 2019 சிங்கிள் ஓனர், 98,000 ஓடி இருக்குது. 1.5 CVT டீசல் ஆட்டோமேட்டிக், சிட்டி பர்பஸ்க்கு நல்லா ஓட்டலாம், மைலேஜ் நல்லா கொடுக்கும், ரொம்ப ரிலையபிள். அதான் வண்டி நீட்டா இருக்குங்க. ஆமா 695 கோட் பண்றோம், பிரைஸ் நெகோஷியபிள். ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணுங்க, எனக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. வாங்க அப்படியே உள்ள போயிடலாமா? போயிடலாம். ஸோ உள்ள வந்தீங்கன்னா வெல்கம் பண்றதுக்குன்னே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான 2 பிராண்ட் இருக்குதுங்க, பென்ஸ், BMW, BM, மெர்சிடிஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி 2023 17,000 ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனர். GLA 220 டீசல் காரு, புது வண்டி 67 lakhs வருது. ஸோ நம்ம கிட்ட இந்த கார் வந்து 48 lakhs கோட் பண்றோம், பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். புது கார் மாதிரி, புது கார் ரொம்ப நல்லா இருக்கும், 4matic. அதான் ரொம்ப அந்த பிராண்ட் நியூ அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் உள்ளார டெஃபினட்டாவே. ஸோ என்ன பெஸ்ட் ப்ரைஸாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக இந்த காருக்கு பண்ணி தரலாம். ஃபினான்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100% வரைக்கும் ட்ரை பண்ணலாம், பட் 90% வந்து 100% கன்ஃபார்ம். ஓகே. அண்ட் இந்த வண்டி பாருங்க, இந்த வண்டி வந்து 5 சீரிஸ் BMW 5 சீரிஸ் லக்ஸரி லைன், அது டாப் எண்ட், இதுதான் ஹையஸ்ட்னு சொல்லலாம். நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகே. சிங்கிள் ஓனர் தான் மோஸ்ட், சிங்கிள் ஓனர் தான், கம்ஃபர்ட்டா இருக்கும். 3 சீரிஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ரொம்ப அது கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும், சீட் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், இது சீட் நல்லா ப்ராடா இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது இந்த கலர் செடானில் பிளாக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேமரா ஃப்ரண்ட்டில் பேக்லையும் 360 டிகிரி கேமரா இருக்குது. சூப்பர். இந்த வண்டி ஆக்சுவலாக மார்க்கெட்டில் 35 lakhsக்கு கோட் பண்ணுவாங்க, வித்துட்டு இருக்காங்க. நம்ம கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 29 lakhs சம்திங் தான், அதுவும் ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் தான். 2020 சிங்கிள் ஓனர் BMW 5 சீரிஸ் 520D லக்ஸரி லைனு, 93,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. அது ஒரு சின்ன மைனஸ் தான், அதுக்காக தான் இந்த ப்ரைஸ். இந்த வண்டிக்கு நான் லோன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்க முடியும் என்னால். ஓகே.
இதில் ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, அதுக்கும் மேலே நான் லோன் உங்களுக்கு என்னால் பண்ண முடியும். ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு 2 years ஐடி கட்டியிருந்தா போதும், கொஞ்சம் டீசெண்டாக எல்லாமே இருந்துச்சுன்னா போதும். ஓகே, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ரொம்ப நீட்டாக இருக்கும் உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே. அந்த உட்டன் ட்ரிம்ஸ்லாம் பாருங்க, அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கும். ஸ்டீரிங் அந்த இது பாருங்க, ஒரு சின்ன இது கூட இல்லை அந்த ஸ்டீரிங் வீலில். ஃபுல்லாக நீட்டாக இருக்கும், கார் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நான் ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா வாங்க வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போலோ ஹேட்ச்பேக் இருக்குது. அது 2021 இது. 21 சிங்கிள் ஓனர் 73 ஓடி இருக்கு. ஹைலைன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். பெட்ரோல் மேனுவல். நிறைய பேர் இதை கேட்பாங்க, ஏன்னா மைலேஜ் நல்லா டீசெண்டாக கொடுக்கும். ஓகே, 650 கோட் பண்ணுறோம். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பாருங்க. 2021 சிங்கிள் ஓனர். ஓகே, போல வர இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது இல்லை, நான் ஏதோ பார்த்தேன். நெக்ஸ்ட் வருது, அது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் வருது. ஓகே, பட் இதோட அந்த ஜெர்மன் அந்த இன்ஜினியரிங் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் நிறைய கார்ஸ் இருக்குது. இன்னோவா கிறிஸ்டா 2017 இது. ஓகே, 2.8 Z ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலாக இன்னைக்கு டேட்டில் இன்னோவா நீங்கள் வாங்குறீங்கன்னா ஓகே ஆட்டோமேட்டிக்கே கிடையாது. அதை இது பண்ணிட்டு ஹை கிராஸ்ல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான் கொடுக்குறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அந்த டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்கலன்றது ரொம்ப இதாகி யூஸ்ல தான் மார்க்கெட்ல 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். டெஃபினட்டாக ஓடும், அது நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அதை பத்தி நான் பேசவே வரல. இந்த வண்டி ரொம்ப டிமாண்டா இருக்கு, அதனால இது ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஜெட் ஆட்டோமேட்டிக் யாருமே விடுறதும் இல்லை, கொடுத்தாலும் பிரைஸ் ரொம்ப ஹையா கேட்குறாங்க. வாங்கும்போது என்ன பிரைஸ் இருந்திருக்கும்? வாங்கும்போது 32 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். நல்ல பிரைஸுங்க. லைக் இந்த இயர் மேபி கம்மியா இருக்கலாம். 21, 22 மாடல்ஸ்லாம் 32, 34 வரைக்குமே போயிடுச்சு. இது வந்து 30 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எங்கங்க அந்த ரேட்லாம் வச்சு யார் இன்னும் சேல் பண்றாங்க? வாய்ப்பே இல்லை. 2017 சிங்கிள் ஓனர் 2.8 Z ஆட்டோமேட்டிக் 1,34,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 1,30,000 லாஸ்ட்டாக கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது. இன்டீரியர்ஸும் நீட்டாக தான் இருக்கு. இன்டீரியர்ஸ் நீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், டிரைவிங்கு எல்லாமே அந்த கண்ட்ரோலே சூப்பராக. இவ்வளோ பெரிய வண்டியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்காது. 17 lakhs கோட் பண்ணுறோம். ஓகே, இந்த வண்டிக்கு லோன் 90% நம்ம பண்ணலாம் தானா. ஸோ நெக்ஸ்ட் கியா கார்னிவல். இந்த வண்டிக்கு ப்ரைஸ் ட்ராப்பே பண்ணியிருக்கோங்க. 2021. ஓகே, செகண்ட் ஓனர் 46,000 ஓடி இருக்கு. பிரஸ்டீஜ் வேரியன்ட், ரொம்ப டீசெண்டான கலர், நல்லா டீசெண்டாக இருக்கும். கிரே கலரு. ஒரு மாதிரி 7 சீட்டர் மாதிரி வருங்க. ரொம்ப லென்த்தியான காரு, 2 சன்ரூஃப் இருக்கும். அதான் ஸ்கூபி டூபி வேன் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியா? 22,95,000. ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறோம். புது வண்டி அவங்க வாங்கும்போது 37 lakhs 38 lakhs அந்த ரேஞ்சு. இப்போ புது வண்டி 80 lakhs கிட்ட போயிடுச்சு. ஆன் ரோடு கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு, கம்மியாக தான் ஓடி இருக்கு. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 22,95,000க்கு கியா கார்னிவல் 2021 நம்மளோட எம்பிஆர் காசு அவைலபிளாக இருக்குதுங்க. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கார், இந்த கார் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டிமாண்டு. நிறைய வந்த கார் இது வரைக்கும் போகாமல் இருந்ததே கிடையாது. நிறைய கோடியாக கொடுத்துட்டோம், கேட்டுட்டே இருக்கிறாங்க அகைன் அண்ட் அகைன். பட் வண்டி நல்ல கோடியாக்க சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து இந்த மாதிரி டாப் அண்ட் மாடல், பேசிக் மாடல் கிடைக்குது, ஸ்டைல் கிடைக்குது. LNK 4x4 4 வீல் டிரைவ் 2 லிட்டர் இன்ஜின். இந்த வண்டி எது கூட கம்பேர் பண்றது தெரியல. Q5 இருக்குல்ல, ஆடி அந்த கார் அந்த ரேஞ்சில் கம்பேர் பண்ணலாம். சொல்லுங்க, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் இந்த கார் இந்த பிரைஸ் ரேஞ்சில். 2019 செகண்ட் ஓனர் LNK 95,000 ஓடி இருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு, டீசல் ஆட்டோமேட்டிக் 2 லிட்டர் TDI இன்ஜின் வந்துடும். பவர் எல்லாமே நல்லாவே இருக்கும். 148 bhp 340. அது நீங்க நிறைய ரீமேப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு பாருங்க, ஃபுல்லா அந்த மேப் நேவிகேஷன்லாம் வந்துரும். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். சீட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ப்ராடா இருக்கும். ஹைவேஸ் ஒரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது என்ன 5 சீட்டரா 7 சீட்டரா சொல்லுங்க? ஐயோ டக்குன்னு கேட்டா 7 சீட்டர். 7 சீட்டர் கோடியாக்கு. ஸோ ஒரு 7 சீட்டராகவும் இருக்கும், 5 சீட்டராகவும் ரியாக்ட் பண்ணும். இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது 5 சீட்டர் மாதிரி தான் தெரியுது, சைடுல பார்த்தா தான் அதுதான் லெந்தா போகுது. அதான் உங்களுக்கு இல்ல ஆக்சுவலா என்ன கியா கார்னிவல் பக்கத்துல பாக்கும்போது என்ன டக்குன்னு இல்ல அதுக்கு கூட கம்பேர் பண்ணி 22 lakhs கோட் பண்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் 100% வரைக்குமே பண்ணலாம். ஓகே, புது வண்டி 45 48 அந்த ரேஞ்ச் வரும். டெஃபினட்டா வண்டி கிடைக்காதுங்க, மெயின் அதுதான். வண்டி அவைலபிளே இல்லை. நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணனால சில ரொம்ப ரேரான வண்டிங்கெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எது வண்டி ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார் என்ன கார்? BMW. நம்மளோட ஃபேவரேட்டா? ஆமாம், உங்கள் ஃபேவரேட். உங்கள் கலர் வேறு, ப்ளூ. ஆமாம், இது வந்து 3 சீரிஸ் 2017 சிங்கிள் ஓனர் லக்ஸரி லைன் சொல்லிட்டு. லக்ஸரி லைனில் அந்த அலாய் வீல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, அந்த சன்ரூஃபு எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கும் பிஃபோர் வேரியன்ட் இதுதான் டாப். லக்ஸரி லைன் தான் டாப் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருவாங்க. 89,000 கிலோமீட்டர் 82,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் 320 ஓனர் சிங்கிள் ஓனர் 22 lakhs கோட் பண்றோம். 24 lakhs இதுல போட்டுருக்கு. நான் இப்போ ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட பேசி அதுலயுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி 22 lakhs. சூப்பர். 2017 சிங்கிள் ஓனர் 22 lakhs. பிரைஸ் வந்து இன்னுமே நெகோசியபிள் பண்ணலாம். மேபி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பேசலாங்க.
யாராவது செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்குமே 100% வரைக்கும் லோன் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 சீரிஸுமே இருக்குது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மோசஸ். ஆமாம், F13 சொல்லுவாங்க. ஓகே. 2019 வரைக்கும் அந்த ஷேப்பு. இது பார்த்தீங்கன்னா LCI அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. நிறைய அந்த பிளக் அண்ட் ப்ளே விஷயமா இருக்கட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட மைலேஜ் எல்லாமே இதில் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இது 2019 ஆக்சுவலாக. ரெஜிஸ்டர்டு 2018 வந்து மேனுஃபேக்சர்டு. சிங்கிள் ஓனர் 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபுல்லா ஒரிஜினாலிட்டி அவ்வளோ நீட்டா இருக்கும். கம்மியா தான் ஓடி இருக்கு. அப்போ நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு கார் புதுசா ஓட்டுறீங்களே அந்த நான் 2-3 வண்டி ஓட்டின. உண்மையிலே ரொம்ப நல்லா பவர் நல்லா இருக்கு வண்டியில. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. அந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஓட்டுற ஃபீலே கொடுக்கல. மோஸ்ட்லி நல்ல கார் தான் இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாமே நல்ல கார் தான். இல்ல, நான் இப்போ 2-3 வண்டி தான் ஓட்டினேன், அதுக்கு சொல்றேன். 24 lakhs கோட் பண்றோங்க. 2018-19 3 சீரிஸ் சிங்கிள் ஓனர் 24 lakhs கோட் பண்றோம். இதுக்கு வந்து 100% லோன் பண்ணலாம். ஓகே. எக்ஸ்ட்ராவே என்னால இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தர முடியும் உங்களுக்கு. ஓ, நான் ஷூராவே சொல்லுவேன். சன்ரூஃப் மட்டும் வராதுங்க. ஆனா அதுல ஐடி கட்டணும்ல. 2 இயர்ஸ் ஐடி. ஏன்னா நீங்க உங்க இன்கம் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? கரெக்ட். அதெல்லாம் பேங்க் பார்ப்பாங்களே. எங்க கொஞ்சம் நானும் நிறைய பேர் எஜுகேட்டும் பண்றேன். ஓகே. இப்போ கார் வாங்க முடியலாலும் கண்டிப்பா என்கிட்ட 2 இயர்ஸ்ல அவங்க கார் வாங்கிடுவாங்க. ஓகே. ப்ரொஃபைல கொஞ்சம் ஐடியாஸும் கொடுத்து அவங்களுக்கு சில விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயமும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஆடிங்க. Audi A6 சில பேர் கொஞ்சம் ஏர்மேட்டிக், கொஞ்சம் அந்த இதுவா வயசானவங்களை கூட்டிட்டு போகணும், ரோட்ல அந்த பாடி பெயின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர்மேட்டிக்குங்க. ஓகே. கொடுத்துடலாம். 2015 நல்ல கலர் ஒயிட் டீசெண்டா இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் அந்த ஷேப் லைட்ஸ் எல்லாமே. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் 71,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் A6 ஆடி. கம்பெனி ரெக்கார்டு. இப்போதான் சஸ்பென்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ரெண்டுமே ஏர்மேட்டிக். புது வண்டி மாதிரி இருக்குங்க. ஏர்மேட்டிக் புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அதுனா பயப்பட தேவையில்லை. நிறைய 7095 இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது. சன்ரூஃபும் வந்துரும். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல. அழுக்கான தெரியாது. ஃபுல் டிண்டடா இருக்கு. இல்ல தெரியுது. தெரியுது. ஸோ ஃபுல்லாக செடான் லவர்ஸ்க்கு ஒரு 3 செடான் கார் காமிச்சாச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு 5 சீரிஸ் ஒன்று காமிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேடி கூப்பர் எல்லாருக்கும் இந்த மாதிரி க்ரீம் கலரு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரோட் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அழகா இருக்குங்க. கலர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. 2015 தான் கார். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 555 ஃபேன்சி நம்பர். 2015 மாடல் செகண்ட் ஓனர் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 30,000 தான். ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இது இருக்கு பாருங்க கிளஸ்டர். அதுல ஆக்சுவலா இந்த மாதிரி வராது. அனலாக் மாதிரி. இது லேட்டஸ்ட் இருக்கிற மினி கூப்பர்ல இருக்கிற அந்த ஒரு விஷயமும் கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் காரு. 5 டோர் காரு, டீசல் காரு. ஓகே. 24 lakhs கோட் பண்றோம். பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கார் இருக்குதுங்க. இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னா, இந்த இந்தியன் பிளாட்ஃபார்ம்ல பண்ண ஒரு ஜெர்மன் கார், ஸ்கோடா ஸ்லாவியா. என் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? அருமையான வண்டிங்க. ஓ சூப்பர். 2022 சிங்கிள் ஓனர் 35,000 கிலோமீட்டர் சம்திங். 31,000 ஓடி இருக்கு. அதான் அந்த ரேஞ்சில தான் ஓடி இருக்கு. டாப் எண்ட் மாடல் ஸ்டைல் சொல்லிட்டு இதான் டாப் மேனுவல். ஆமா 19,50,000 ரேஞ்சில வருது. இல்ல புது வண்டி சொல்றேங்க. புதுசா அதானே பார்த்தேன். 12 நம்ம கோட் பண்றது 12,95,000. பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. வண்டி வந்து சூப்பர் கண்டிஷன்ல இருக்குது. வெண்டிலேட்டர் சீட்ஸ்லாம் இது வந்து பழைய வண்டி மாதிரி எனக்கு தெரியல, புதுசா தான் இருக்கு. யாராவது வந்து ஸ்லாவியா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கார் BMW-ல நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க என்னடா செடான் காராவே காட்டிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. ஒரு SUV கார் X1 ரொம்ப டிமாண்ட் ஆக்சுவலி இந்த டீடைல்ல. ஓகே. ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து டீசெண்டா அவங்களோட ரேஞ்சில் வந்துடும். அந்த 15 lakhs பட்ஜெட்ல X1 நிறைய பேர் கேட்குறாங்க. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் 1,18,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் 16,90,000. நல்ல டீலுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதிகமா தெரியும். இதுல சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி. நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே. சர்வீஸ் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. 2027 வரைக்கும் BMW-ல இந்த கார் எடுத்துட்டு போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். 2000 எவ்வளவு? 27. அப்போ இன்னும் 2 வருஷம். சர்வீஸ் பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலா. 2 to 4 lakhs அந்த ரேஞ்சில வந்துரும். சோ வண்டியுமே ஃபுல் மெயின்டைன்டு ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி இந்த கலர் அந்த டைம்ல ரொம்ப டிமாண்டா இருந்ததாம். ஒரு மாதிரி காப்பர் அந்த கலர் பிரவுன் கலர் மாதிரி. ஓகே. பார்க்கிறதுக்கு ஒரு பிளாக்கிஷாவும் இருக்கும், ப்ளூவாவும் தெரியும். மல்டி கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு. X1ங்க யாராவது பார்த்துட்டீங்கன்னா பாருங்க. 16,90,000 கோட் பண்றோம். இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா 100% ஃபினான்ஸ் பண்ணலாம். பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஜீப் யாராவது பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபேவரட்டா? ஜீப் காம்பஸ்ங்க. ஆனா எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் பிடிக்கும். நீங்க வேற எப்பயுமே மேனுவல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க இருக்கிற டிராஃபிக் விடுங்க. அது கரெக்ட் தாங்க. டிராஃபிக் கண்டிஷனுக்கு ஆட்டோமேட்டிக் போறது எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க இன்னைக்கு. என்னங்க 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படிதான் நாங்க பிக் பண்ணுவோம். ஓகே. 2019 2019 சிங்கிள் ஓனர் 16,000 ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். ஓகே. கரெக்ட்டா? அது ஆமா ஸ்போர்ட்ஸ் பிளஸ். ஆமா ஸ்போர்ட்ஸ் பிளஸ் 11 lakhs கோட் பண்றோங்க இந்த வண்டிக்கு. இதெல்லாம் புது வண்டி 23 lakhs அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன்.
அதுவும் 16,000 ஒன்று ஒரு காரு 23 வருமா மேபி அதோட கொஞ்சம் கம்மியாகவே வருங்க. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் இது பண்ணுங்க. எப்படி மோஸ்ட் இது 4x4 இல்லை இல்லை 4+2 தான் இதெல்லாம். 4+2 பெட்ரோல் மேனுவல் ஓகே. 16,000 சம்திங் வந்து கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்கு. மைலேஜ் தரும் மேனுவல். மைலேஜ் டீசெண்டாக தரும். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். அந்த புது வண்டி அந்த ஃபீலிங் இந்த வண்டியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது புதுசாக வாங்கும்போது என்ன ப்ரைஸ் வரும்? அதான் நான் இப்போ தான் அதான் சொல்லிட்டு இல்லை இருந்தேன். நான் கவனிக்கல சாரி. அது 23 அந்த அதுக்குள்ளே 23, வரும். அவ்வளோ வராது, மேபி அதோட கொஞ்சம் கம்மியாக. நல்ல இதுதான். இல்லை டெஃபினட்டாகவே யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் டீலர் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீலரே ஒருத்தவங்க சீரியஸா அது ஆட்டோ 18 மட்டும் தான் வாங்கிடுவேன், நானே வாங்கிடுவேன் அந்த வண்டியை. யா. ஸோ அடுத்த கார் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் எக்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த கார் வந்து இன்னைக்கு மார்க்கெட்லையும் கிடையாது, கண்டிப்பா தேடாதவங்களும் கிடையாது, ஒரு சுத்தமான லோ மைலேஜ் காரும் இல்லை. ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்கிறேன். சிங்கிள் ஓனர் 2015 மாடல் இது. SU 500 W6 இதான் W6 கிலோமீட்டர் ஹைலைட். ஆமாம், இன்டீரியர்ஸும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். 8 பேர் அந்த ரேஞ்சில் வந்து தாராளமாக போகலாம். வண்டி எப்படி இருந்தாலும் தாங்குங்க, ஒரு அந்த ஸ்டேபிளாக இருக்கும். டிரைவர் பவருக்கு இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு 2 லிட்டர் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க 2.2. அதான் ப்ரைஸ் வந்து 850. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ மஹேந்திரா XUV 500 இந்த வண்டி மட்டும் கிடையாது, இன்னொரு வண்டியுமே இருக்குது 2020-21 அந்த வண்டியுமே இருக்குது. ஓகே. W11 டீசல் மேனுவல் 70,000 ஓடி இருக்குது, ஃபேன்சி நம்பர். அந்த வண்டியுமே ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க, ஒயிட் கலர். யாராவது அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கொயரி பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட இனிமேல் நிறைய காசு வச்சுருக்குறோங்க. இடம் இங்கே இல்லைங்க, 15 வண்டி தான் அக்காமடேட் பண்ண முடியுது. அண்ட் உங்கள் வண்டிக்கு சர்வீஸ் ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் நம்ம எம்பையர் கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கேட்லாக் பற்றிலாம் சொல்லிடுங்க. கேட்லாக் வந்து நம்மளோட ஒரு கேட்லாக் இருக்குது, அதில் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு டைம் வீடியோஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் போடுவோம். பட் நம்மக்கிட்ட டெய்லி ஸ்டாக்ஸ் வர்றது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவாங்க. ஏதாவது கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கேட்லாக் லிங்க்கை வச்சுக்கோங்க, அதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் சேனலுமே இருக்குது, எம்பையர் காஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. சில ஹாட் டீல்ஸ் இருக்கும் பாருங்க. ஆமாம், சில பேருக்கு ஒரு அர்ஜென்சி, எனக்கு இன்னைக்கு வண்டி வித்தே ஆகணும், என்ன ப்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நமக்கு லக்கு. ஆமாம் கண்டிப்பாக அந்த மாதிரி டீல்ஸ்லாம் அந்த பேஜில் வருங்க. இப்போ நம்மக்கிட்டே திடீர்னு இந்த கார் 22 லட்சம் இருக்குது, 17 லட்சத்துக்கு தரோன்னு வச்சுக்கோங்க, தர முடியாது. லைக் இந்த மாதிரி எக்ஸாம்பிள், ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு டீல்ஸில் இருக்கிற காசுலாம் கூட நம்மளோட பேஜில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு எண்டவர் வந்துச்சு ஒன்று. அந்த ப்ரைஸ் வந்து ஒரு டீலருக்கே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸு, ரொம்ப அர்ஜென்ட் சேல். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி டைமில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற கார்லேயே ஏதாவது அர்ஜென்ட் சேல் வந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட எம்பையர் கார் ஃபேமிலின்ற வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி நம்ம எம்பையர் காஸ் ஃபேமிலியில் நீங்களும் பார்ட் ஆகிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஒரு 7,200 பேர் கிட்ட இருக்காங்க. பெரிய இதுதான், பெரிய இதெல்லாம் இல்லை, எங்களோட ஃபேமிலி இன்னும் பெருசாக இருக்குங்க. பட் எல்லாரும் ஃபேமிலி இன்னும் ஜாயின் பண்ணல. ஓகே, அதான் விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இல்லை எனக்கு எல்லாமே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை, எந்த டவுட்ஸ் இல்லை, எல்லாமே கிளியராக சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் காரில் நீங்கள் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஸோ மறக்காமல் எம்பையர் காஸ் விசிட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷன் வந்து கிண்டியில் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த கிளியரன்ஸ் சேல் இந்த மார்ச் 31 ஒரு டைம் எம்பையர் காஸ் விசிட் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. தேங்க்யூ.